நடிகர் சரத்குமார் வரலாறு. இவர் நடிகராக மட்டுமல்லாமல் அரசியல்வாதியாகவும் அறியப்பட்டவர். நடிகை ராதிகாவின் கணவர் மற்றும் முன்னாள் தென்னிந்திய நடிகர் சங்க தலைவராகவும் வேலை செய்தவர். தமிழ் திரைப்பட உலகத்துல ஒரு வில்லன் கதாபாத்திரத்துல நடித்து வந்தவர். சூரியன் என்ற படத்தின் மூலம் ஹீரோவாக மாறி அதன் பின்பு விஜயகாந்திற்கு அடுத்தபடியாக பேசப்படக்கூடிய அளவிற்கு ஒரு பெரும் புகழடைந்தவர், வெற்றி பெற்றவர். நடிகர் சரத்குமார் அவர்கள் யார்? இவருடைய குடும்ப பின்புலம் என்ன? இவர் எந்த ஊரை சார்ந்தவர்? இவர் சினிமா துறைக்கு வந்தது எப்படி? சினிமா துறையில் இவருடைய சாதனை, அரசியலில் இவருடைய ஏற்றங்கள், இவருடைய தடுமாற்றங்கள் என்று நடிகர் சரத்குமாருடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கிறது. அவை எல்லாவற்றையும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இது RS ராஜா டாக்கீஸ். இதுவரை இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கையும் போட்டுவாங்க. நம்ம நடிகர் அரசியல்வாதி சரத்குமார் உடைய வாழ்க்கை சுவாரஸ்யங்களை பார்க்கலாம். சரத்குமார் அவர்கள் M. ராமநாதன் மற்றும் புஷ்பலீலா தம்பதியினருக்கு மகனாக புதுதில்லியில் 1954 ஜூலை 14 பிறந்தார். இவருக்கு மல்லிகா குமார் என்ற சகோதரியும் இருக்கிறார். இவர் சினிமா துறைக்கு வருவதற்கு முன்பே மிஸ்டர் மெட்ராஸ் என்ற பட்டம் பெற்றவர். 1986ஆம் ஆண்டு சினிமா உலகில் நடிகராக அறிமுகமானவர் சரத்குமார். ஆனால் அவரின் முதல் படம் தமிழில் இல்லை, தெலுங்கு திரையுலகத்திற்கு தான் இவர் அறிமுகமாயிருக்கிறார். அதே போல சின்ன பூவே மெல்ல பேசு என்ற படத்தில் முதலில் சரத்குமார் தான் நடிக்க இருந்திருக்கிறார். அது தமிழில் முதல் படமாக அவருக்கு இருந்திருக்கும். ஆனால் படத்தின் தயாரிப்பாளரோ தெரிந்த முகமாக இருக்க வேண்டும் என அடம் பிடித்ததால் அந்த கதாபாத்திரத்தில் நடிகர் பிரபு அவர்கள் நடித்திருக்கிறார்கள். பின்னர் கண் சிமிட்டும் நேரம் என்ற படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் சரத்குமார் அவர்கள் நுழைந்திருக்கிறார். இந்த படத்தினை அவரே தயாரித்தும் இருந்தார். அடுத்து இவரின் கேரியரில் மிகப்பெரிய ஏற்றம் ஏற்பட ஆரம்பித்தது. தொடர்ச்சியாக பட வாய்ப்புகள் குவிய ஆரம்பித்தது. இவரை ரசிகர்கள் சுப்ரீம் ஸ்டார் என்று அழைக்க ஆரம்பித்தனர். சரத்குமார் அவர்கள் சினிமாவிற்கு வருவதற்கு முன்னரே சாயாதேவி என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த தம்பதிகளுக்கு வரட்சுமி, பூஜா என்னும் 2 மகள்கள் இருக்கிறார்கள். சரத்குமார் அவர்கள் அதன் பின்னர் தேவயானியுடன் சேர்ந்து பல படங்கள் நடிக்க ஆரம்பித்தார். இந்த படங்கள் நடிக்கும் பொழுது தேவயானியுடன் இவருக்கு காதல் ஏற்பட்டிருக்கிறது. அதை சொல்லவும் செய்திருக்கிறார். ஆனால் தேவயானி அதற்கு மறுப்பு தெரிவித்து விலகி இருக்கிறார். இந்த தகவல்கள் அப்போதைய பத்திரிகைகள் தொடர்ச்சியாக வெளிவந்த வண்ணம் இருந்தன. நடிகர் சரத்குமார் அவர்கள் முன்னணி நடிகர் பட்டியலில் மிக பிரபலமாக இருந்த காலகட்டம் அது. அப்போது இளைஞர்கள் மத்தியில் நக்மா ஒரு கனவு கன்னியாக உலா வந்து கொண்டிருந்தார். அப்போது இருவரும் இணைந்து ரகசிய போலீஸ், அரவிந்தன், ஜானகிராமன் போன்ற படங்களில் இணைந்து நடித்தனர். இந்த சமயத்தில் நக்மா சரத்குமாருக்கு இடையே காதல் இருப்பதாக தமிழ் திரையுலகில் பரபரப்பாக பேசப்பட்டது. அதோடு இவர்கள் இருவருக்கும் இடையே ரகசிய உறவு இருப்பதாகவும் கூறப்பட்ட நிலையில் சரத்குமாரும் தன்னுடைய முதல் மனைவி சாயாவிடம் விவாகரத்து கோரியிருந்தார். இந்த காலகட்டத்தில் சரத்குமாரின் முதல் மனைவியான சாயாதேவி தன் கணவரை மீட்டு தர வேண்டி முதல்வர் அலுவலகத்திற்கு லெட்டர் எழுதிய சம்பவம் எல்லாம் நடந்தது. இதைத் தொடர்ந்தே இருவரும் திருமண வாழ்க்கையை முறித்து கொண்டனர். 16 வருட திருமண வாழ்க்கையை 2000ஆம் ஆண்டுல விவாகரத்து வாங்கி பிரிந்து சென்றனர். நக்மாவை காதலிக்க ஆரம்பித்த சரத்குமாரின் காதலை நக்மா ஏற்றுக்கொண்டு இருவரும் காதலிக்க ஆரம்பித்தார்கள். இதற்கு பிறகு இருவரும் திருமணம் செய்து கொள்ளாமலே வாழ ஆரம்பித்தனர். இவர்கள் இருவரும் எங்கு சென்றாலும் ஒன்றாக சென்று வர ஆரம்பித்தனர். நக்மாவை திருமணம் செய்து கொள்ள சரத்குமார் முடிவெடுத்திருக்கிறார். மேலும் நக்மாவிற்காக ஈசிஆரில் ஒரு பெரிய பங்களா வாங்கி கொடுத்ததாகவும் அதன் காரணமாக அவர் தனது குடும்பத்தை பார்க்க பெங்களூருக்கு செல்வதை தவிர்த்து வந்ததாகவும் செய்திகள் பரவத் தொடங்கியது. நக்மாவிற்கு பின்னர் தான் ராதிகாவுடன் சில படங்களில் நடிக்க ஆரம்பித்தார் சரத்குமார். இந்த நிலையில் சரத்குமார் அவர்கள் ராதிகாவுடன் சேர்த்து பல கிசுகிசுக்களை சந்திக்க ஆரம்பித்தார். இந்த செய்திகளுக்கு மறுப்பு தெரிவிக்காமல் இருவரும் திருமணம் செய்து கொள்ளும் அளவிற்கு போய்விட்டார்கள். அப்போது பல பிரச்சனைகளை சிக்கி தவித்த சரத்குமாருக்கு பக்கபலமாக நின்று உதவி செய்து காப்பாற்றியிருக்கிறார். அதன் பின்னர் தான் ராதிகாவை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்து முதல் மனைவியின் சம்மதத்துடன் திருமணம் செய்து கொண்டிருக்கிறார் சரத்குமார். 1980களில் தொடங்கி கொடிகட்டி பறந்த கதாநாயகிகளில் ராதிகாவும் ஒருவர். அதன் பின் துணை நடிகையாக அம்மா வேடங்களிலும் நடிகர் விஜய் வரைக்கும் இணைந்தவர் நடித்திருக்கிறார். இதே காலகட்டத்தில் திரையுலகில் ஹீரோ, வில்லன் என பல முகங்களில் தன்னுடைய பன்முக நடிப்பு திறமையால் நிலைத்திருந்தவர் சரத்குமார். இருவரும் தங்களுடைய இதற்கு முந்தைய திருமண வாழ்க்கையிலிருந்து வெளியேறி இருந்த சமயத்தில் தான் காதலித்து திருமணம் செய்து கொண்டார்கள். நடிகை ராதிகா அவர்கள் சரத்குமாரை திருமணம் செய்து கொள்வதற்கு முன்பாக முதலில் நடிகரும் இயக்குனருமான பிரதாப் போத்தனை திருமணம் செய்திருந்தார். ஒரே ஆண்டுக்குள் இருவரும் பிரிந்து விட்டார்கள். அதை அடுத்து லண்டனை சேர்ந்த ரிச்சர்ட் ஹார்டி என்பவரை மணந்து கொண்டார். அவருக்கு பிறந்த மகள்தான் ரேயன். அவரையும் பிரிந்த நிலையில் தான் சரத்குமாரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். நடிப்பில் சினிமா துறையில் எப்படியாவது முன்னுக்கு வர வேண்டும் என்ற துடிப்புடன் திரைத்துறையில் நுழைந்த சரத்குமார் அதற்கான முழு அர்ப்பணிப்போடு உழைத்து
தனக்கென ரஜினி, கமலுக்கு அடுத்த வரிசையில் விஜயகாந்த், சரத்குமார் என்று பேசப்படும் அளவுக்கு உயர்ந்திருந்தார். ஆனால் ராதிகா இதற்கு நேர்மாறான ஆள். படிப்பு, பயணங்கள்ல தான் அவருக்கு அதிகமான ஆர்வம் இருந்திருக்கிறது. நடிப்பை பற்றி பெரிதாக யோசிக்காததால் அதன் மேல் வெறுப்போ விருப்பமோ அவருக்கு இருந்ததில்லை. பாரத ராஜா ராதிகாவை பார்த்ததும் தன்னுடைய படத்தில் நாயகியாக நடிக்க கேட்டதும் என்ன சொல்வதென்றே தெரியாத ராதிகா தன் அம்மா ஊக்கப்படுத்த சரி என்று ஒப்புக்கொண்டு சினிமா துறைக்கு வந்திருக்கிறார். தன் தந்தை எம்.ஆர். ராதாவின் கைகளால் திலகமிட்டு திரைத்துறையில் அடியெடுத்து வைத்த இவர் தென்னிந்தியாவின் மிகச்சிறந்த பெண் நடிகையாக மிளிர ஆரம்பித்தார். தெலுங்கு படங்களிலும் மிக பிரபலமான நடிகையாக அவர் வளர்ந்தார். சினிமா துறையில் ஒரே காலகட்டத்தில் பிரபலமாக இருந்த ராதிகாவும் சரத்குமாரும் நல்ல நண்பர்களாக இருந்திருக்கின்றனர். அந்த சமயத்துல தான் சரத்குமாருக்கு விவாகரத்து கிடைத்திருந்த நிலையில் இருவரும் இணைந்து கார்கில், நம்ம அண்ணாச்சி, சூரிய வம்சம் போன்ற படங்களில் பணியாற்ற தொடங்கினர். அப்போது நெருங்கி பழக ஆரம்பித்த இவர்களுக்குள் காதல் மலர 2001ஆம் ஆண்டு இருவரும் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்து திருமண பந்தத்தில் இணைந்திருக்கிறார்கள். ராதிகா தன்னுடைய முதல் கணவரை பிரிந்து பின் 2வது திருமணமும் விவாகரத்து முடிந்த நிலையில் அடுத்ததாக என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று யோசிக்காமல் ரேயனை வளர்த்து வந்த சமயத்தில் தான் ராதிகாவுக்கும் சரத்குமாருக்கும் இடையே இருந்த நல்ல நட்பை கேள்விப்பட்டு இருவரும் நல்ல நண்பர்களாகவும் காதலர்களாகவும் இருக்கிற காரணத்தினால் இருவரும் திருமண வாழ்க்கையில் இணைந்தால் நன்றாக இருக்கும், அது உன்னுடைய மகளுக்கும் எதிர்காலத்திற்கும் பாதுகாப்பாக இருக்கும் என்று சரத்குமாரின் முதல் மனைவி சாயாவே அறிவுரை வழங்க அதன் பின்னரே சரத்குமாரை திருமணம் செய்து கொள்ளும் முடிவுக்கு சென்றாராம் ராதிகா. முதல் மனைவிக்கு 2 பெண் குழந்தைகள் இருந்தாலும் அவர்கள் இருவரும் தன்னுடைய அம்மாவிடம்தான் வளர்கிறார்கள். ராதிகாவின் மகனான ரேயன் சரத்குமார் ராதிகாவுடன் தான் இருக்கிறார். இந்நிலையில் 2004ஆம் ஆண்டு இந்த தம்பதிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அவர் பெயர் ராகுல். ராகுலும் ரேயனும் ஒரே வீட்டில் அக்கா தம்பியாக இருக்கிறார்கள். சரத்குமாரும் ரேயனை தன்னுடைய சொந்த மகள் போலவே பார்த்து கொண்டிருக்கிறார். அதன் வெளிப்பாட்டை ரேயனின் திருமணத்தின் போது சரத்குமார் கண்களில் இருந்து வந்த கண்ணீரை பார்த்து எல்லோருக்கும் புரிந்திருக்கும். நடிகர் சரத்குமாருக்கும் நடிகை ராதிகாவுக்கும் இடையே நல்ல புரிதல் இருக்கிறதாம். திருமணமாகி 20 வருடங்களை கடந்த பின்னும் இன்னும் இளம் ஜோடிகள் போல ஒருவர் மீது ஒருவர் ஈர்ப்புடனும் அன்புடனும் இருக்கிறார்கள். ராதிகா பெரிதாக எந்த விஷயத்துக்கும் சர்ப்ரைஸ் ஆகவே மாட்டாராம். ஆனால் ராதிகாவுக்கு பிடித்த விஷயங்களை தொடர்ந்து சரத்குமார் செய்து கொண்டு இருப்பாராம். அடிக்கடி ஏதாவது சர்ப்ரைஸ் கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய நபர் சரத்குமார். அதே போல ரேயனும் வரலட்சுமியும் அக்கா தங்கை போல மிகுந்த பாசத்துடன் உறவில் இருக்கிறார்கள். சரத்குமார் அவர்கள் கணிதத்தில் இளங்கலை பட்டப்படிப்பை சென்னை புதுக்கல்லூரியில் படித்திருக்கிறார். மற்றும் சரத்குமார் ராடன் நிறுவனம் தயாரித்த கோடீஸ்வரன் என்னும் நிகழ்ச்சியை தொலைக்காட்சியில் வழங்கினார். நடிகர் சரத்குமார்களுடைய அரசியல் வாழ்க்கை. இவர் 1996ஆம் ஆண்டு திமுகவில் சேர்ந்தார். பின்பு 1998ஆம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாராளுமன்ற வேட்பாளராக திருநெல்வேலி தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். பின்பு 2001இல் திமுக சார்பில் மாநிலங்களவை உறுப்பினரானார். 2006ஆம் ஆண்டு அந்த கட்சி தலைவருடன் ஏற்பட்ட பிரச்சனையால் 2006 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னரே வெளியேறினார். அந்த தேர்தலில் திமுகவின் எதிர்க்கட்சியான அதிமுகவில் மனைவி ராதிகாவுடன் இணைந்து தீவிர பிரச்சாரம் மேற்கொண்ட போதிலும் 2006 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக படுதோல்வி அடைந்தது. அவரது மனைவி ராதிகா அதிமுக கட்சிக்கு எதிரான செயல்களில் ஈடுபட்டதாக அக்டோபர் 2006இல் வெளியேற்றப்பட்டார். இதனைத் தொடர்ந்து சரத்குமாரும் நவம்பர் 2006இல் திரைப்பட வேலைகளை காரணம் காட்டி வெளியேறினார். பின்பு சரத்குமார் தனது தலைமையில் 2007 ஆகஸ்ட் 31 அன்று அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி என்ற கட்சியை துவங்கினார். பின்பு 2024ஆம் ஆண்டில் தன்னுடைய கட்சியை பாரதிய ஜனதா கட்சியுடன் இணைத்திருந்தார். சரத்குமார் அவர்கள் நடித்த படங்கள் புலன் விசாரணை, சேரன் பாண்டியன், நட்புக்காக, சூரிய வம்சம், நாட்டாமை, நேதாஜி, ரகசிய போலீஸ், கம்பீரம், ஏய், சாணக்கியா, தலைமகன், காஞ்சனா, ஐயா, பச்சை கிளி, முத்துச்சரம். சரத்குமார் வாங்கிய விருதுகள்: தமிழக அரசின் கலைமாமணி விருது, 1997 தமிழ்நாடு அரசு சிறந்த நடிகருக்கான விருது நாட்டாமை படத்திற்காக, 1996 எம்ஜிஆர் விருது, 1998 சிம்மராசி படத்திற்காக தமிழ்நாடு அரசு சிறந்த நடிகருக்கான விருது, பிலிம்பேர் விருது, 1994 நாட்டாமை படத்திற்காக பிலிம்பேர் விருது வாங்கியிருக்கிறார். நட்புக்காக படத்திற்காக பிலிம்பேர் விருது வாங்கியிருக்கிறார். சினிமா எக்ஸ்பிரஸ் விருது, சிறந்த வில்ல நடிகர் விருது 1990 புலன் விசாரணைக்காக, சிறந்த நடிகர் சூரியன் படத்திற்காக, சிறந்த நடிகர் நாட்டாமை படத்திற்காக, சிறந்த நடிகர் சூரிய வம்சம் படத்திற்காக, 2000 சிவாலியே சிவாஜி கணேசன் விருது, மற்ற விருதுகளும் தினகரன் சினிமா விருது, சினிமா ரசிகர்கள் விருது, சிவாஜி கணேசன் விருது, எம்ஜிஆர் சிவாஜி விருது, ஏசியா நெட் நடுவர் விருது, வனிதா மலையாள இதழ் சிறந்த நடிகர் விருது, சத்யன் நினைவு விருது, ஜெய்ஹிந்த் தேசபக்தி பெருமை விருது, மாத்ருபூமி அமிர்தா நடுவர் விருது, விஜய் விருது, ரெயின்போ நல்லெண்ண தூதுவர் விருது, நார்வே தமிழ் திரைப்பட விருது 2013 வாங்கியிருக்கிறார்.
இதுவே நடிகர் அரசியல்வாதி சரத்குமார் அவருடைய வாழ்க்கை பயணம். நன்றி, வணக்கம். ஹாய் நண்பர்களே, வணக்கம். நான் அரசு ராஜா. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் நிறைய திரை ஜாமான்களுடைய வரலாறுகளையும் இதில் பதிவு பண்ணியிருக்கிறேன். அரசியல்வாதிகளுடைய வரலாறுகள், இந்த உலகத்திற்கு நம்ம சமுதாயத்திற்கு யாரை நம்ம அடையாளமாக வச்சுக்கணும், யாரை முன்னிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான ரொம்ப முக்கியமான இந்த சமூகத்திற்காக உழைத்த மக்களுடைய ரொம்ப கவனிக்கப்படாத, பரவலாக மக்கள்கிட்ட போய் சேராத நல்ல மனிதனுடைய நிறைய வரலாற்று தகவல்களை இந்த சேனலில் நான் பதிவு பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய கமர்ஷியலான விஷயங்கள், ஒரு லைஃப்பில் ரொம்ப முக்கியமான சம்பவங்கள் மூலமாக அவங்க லைஃப் வந்து வேறு கட்டத்துக்கு தாண்டுற மாதிரியான அதி அற்புதமான சம்பவங்களை, சந்தித்த மனிதர்களை பற்றியும் நான் இந்த சேனலில் பதிவு பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே இந்த ஆர்எஸ் ராஜா டாக்கீஸோடைய பிளேலிஸ்ட்டில் இருக்குது. நிறைய நூற்றுக்கணக்கான வீடியோக்கள் இருக்குது. உங்கள் ரசனைக்கு ஏற்ற மாதிரியான வீடியோக்களை நீங்கள் செலக்ட் பண்ணி பார்க்கலாம். இதில் இருக்கிற நிறை குறைகளையும் எனக்கு நீங்கள் வந்து கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். மேலும் வேறு எந்த மாதிரியான வீடியோக்களை போடலாம் அப்படிங்கிற விஷயங்களையும் நீங்கள் பதிவு பண்ணலாம். தொடர்ந்து நம்ம பயணம் செய்வோம். இது உங்களுக்கு ரொம்ப பிடித்திருக்குமானால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.